Hi friends, welcome to Agathia Village. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதே டேஸ்ட்டில் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா மொறுன்னு கடையில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்துட்டால் நல்லாயிருக்கும். இப்போ மண் இல்லாமல் கழுவி இது எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறமா தோல் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போவே தண்ணிக்குள்ளே டிப் பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால அப்படியே கருப்பாயிரும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஒரே மாதிரி இருக்கும்னா மேலே இருக்கிற மேல் சைடும் கீழேயும் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரே மாதிரி சைஸில் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே மொறுன்னு ஆயிரும். அப்புறமா கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும், உள்ளே சாஃப்டாக இருக்காது. அதனால் மீடியம் சைஸில் இந்த அளவுக்கு கொஞ்சம் சிறுசாக கொஞ்சம் திக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண உடனே கூல் வாட்டரில் அப்படியே டிப் பண்ணி வச்சுக்கலாங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த தண்ணிக்குள்ளே அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா ஒரு பவுலில் சுடுதண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். சுடு தண்ணினா ஒரு அளவுக்கு கொதிக்கிற தண்ணியில் அளவு சூடு இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி தண்ணியில் டிப் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் எடுத்து சேர்த்தலாம். இதில் ஒரு 10 நிமிஷம் இந்த சுடுதண்ணிலே இருக்கட்டும். இந்த சுடுதண்ணியில் இருக்கும்போது உருளைக்கிழங்கு உள்ளே எல்லாம் நல்லா வெந்துருங்க. வெந்துட்டோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த சுடுதண்ணியில் இருக்குது. இப்போ லைட்டாக வளைக்கும் போது பெண்ட் ஆகுது. உள்ளே கொஞ்சம் நல்லா உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு கட்டிங் போர்டில் இது ஒன்றில் தனியாக எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம். இதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் கீழே இருந்துச்சுன்னா அதில் சுத்தமாக இந்த தண்ணியை தொடச்சி எடுத்துடலாம். இல்லைன்னா இந்த ஒயிட் கிளாத்தில் ஏதாச்சும் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். தண்ணி சுத்தமாக தொடச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நம்ம வீட்டில் இடியாப்பத்துக்கு செய்வோம்ல அந்த மாவு கூட எடுத்துக்கலாம். கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா உணர்த்தி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக இது கூட சேர்த்துட்டு மூடு போட்டு மூடி நல்லா ஒரு ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கோட்டாகவும் தேவையில்லை, ஓரளவுக்கு லைட்டாக மேலே கோட்டானால் போதும். இதே மாதிரி 2-3 பேட்சாக சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற மாவு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். ஏன்னா வேஸ்ட்டாக அந்த எண்ணெயில் தான் இதாகும். லைட்டாக ஒரு லேயர் மட்டும் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு பொறுத்தளவுக்கு நம்ம 2 தடவை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக அந்த கண்டிஷனுக்கு வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் லைட்டாக சூடானதுமே 300 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்ததுமே நம்ம ஒரு அளவுக்கு லைட்டாக சூடானதையுமே ஒரு பேட்ச் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது ஒரு 3 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் ஒரு ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒயிட் கலர் தான் இருக்கும். ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இது ஒரு 15 நிமிஷம் பக்கம் வெளியில் ஆறக்கு அப்படியே வச்சிடலாம். எண்ணெய் வடிஞ்சிட்டு ஆறட்டும். அதுக்கப்புறமா மறுபடியும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் கழித்து எண்ணெய் நல்லா சூடான எண்ணெயில் மறுபடியும் ஒரு டைம் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த டைம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம பொரித்து எடுத்ததையுமே ஜிப்லா கவரில் போட்டு எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி அதிகமாக பண்ணுறதுக்கு எடுத்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் பல்காக பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவையானப்போ கொஞ்சமாக எடுத்து மறுபடியும் ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். இப்போ ஷேக் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா சவுண்டு கேட்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அது கூடவே டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி கரெக்டான மெத்தடில் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள்.
முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு வெளியில் வாங்கி கொடுக்காம பல்காக நம்ம செஞ்சு ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா தேவையானப்போ எடுத்து ஒரு டைம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். 10 நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.